திருச்சி நாடாளுமன்ற தொகுதி மதிமுக வேட்பாளர் துரை வைகோ புதுக்கோட்டையில் மக்களிடம் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவருக்கு ஆதரவாக புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து பேசிய துரை வைகோ, திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருப்பது போன்று புதுக்கோட்டையிலும் ஒரு எம்பி அலுவலகம் அமைக்கப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் அங்கு வருகை பதிவேடு அமைக்கப்படும் என்றும் நேரிலோ மின் அஞ்சலிலோ புகார்களை அளிக்கலாம் என்றும் துரை வைகோ தெரிவித்தார். முதல்ல நான் கொடுக்கிற வாக்குறுதி உங்க கிராமத்து ஜனங்க தாய்மார்கள் உங்ககிட்ட முதல்ல கொடுக்கிற வாக்குறுதி என்னன்னா, நீங்க எல்லாரும் எளிதில் சந்திக்க கூடிய ஒரு எளிமையான ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரா இந்த துரை வைகோ செயல்படணுங்கிறத முதல்ல அந்த வாக்குறுதி நான் கொடுக்கிறேன். நான் இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதியா இருந்தாலுமே அங்க ஒரு அலுவலகம் இருந்தாலுமே உங்களை மாதிரி சாதாரண ஜனங்க இந்த மாதிரி நம்மளுடைய பகுதியில் நம்ம கூட்டணியில் இருக்க நிர்வாகிகள் சந்திக்கிற மாதிரி இங்க ஒரு சின்ன அலுவலகம், அந்த மாதிரி பெரிய அலுவலகம் இங்க ஒரு சின்ன அலுவலகம் புதுக்கோட்டையில கண்டிப்பா இருக்கும். இங்க வருகை பதிவேடு இருக்கும். உங்களுடைய குறைபாடுகள், உங்களுடைய வேண்டுகோள் நீங்க நேரடியாக அலுவலகத்துக்கு வரலாம். இல்ல உங்களுக்கு நிறைய பேர் இப்போ இளைஞர்கள் இருக்கிறாங்க, அவங்க நீங்க போன்லயே நீங்க மெயில் ஒரு இமெயில் கூட அனுப்பலாம். நீங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.